கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாருக்குமே கிடைக்குதா? எல்லாருமே வாங்குகிறோமா? ஏன் வாங்காமல் இருக்கிறோம்? அதுக்கான முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதுக்காக சங்கம் இருக்குது, தெரியும் இல்லையா? எல்லா தொழிலுக்குமே, எல்லா தொழிலும் இருக்கவங்களுக்கும் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த சங்கத்தில் நீங்கள் மெம்பர் ஆகணும், உறுப்பினர் அட்டை வாங்கணும், அந்த அட்டையை ரெனிவல் பண்ணணும். வருஷம் அல்லது நீங்கள் ரெனிவல் பண்ணணும். அதில் சரியான ஒரு ஆளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தலைவரோ உபத்தலைவரோ சரியான ஒரு ஆளை நீங்கள் கான்டாக்டில் வச்சுக்கும் போது அவங்க கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக அவங்க கன்வே பண்ணுவாங்க. இந்த சங்கத்தினால சேர்றதுனால நம்மளுக்கு கவர்மெண்ட் தர எல்லா சலுகையும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் உதவித்தொகை கிடைக்கும், குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தேவையான காசு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இதை நேரடியாக கவர்மெண்ட்டே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தர முடியாதுன்றதுனால தான் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகையும் வாங்கிக்கோங்க. இதில் தமிழ்நாடை பொறுத்தவரையும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், இதில் வெளி மாநிலத்திலேருந்து கட்டுமான தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற மேஸ்திரி இருக்கார் இல்லையா, மேஸ்திரி ஆர் இன்ஜினியர்கிட்ட இதை பற்றி சொல்லி நீங்கள் உறுப்பினராகி சலுகைகளை நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? இது ஒரு நாள் நீங்கள் போயிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த ஒரு நாளை பார்க்காதீங்க, போய் ஒரு சங்கத்தில் சேர்ந்து ஒரு மெம்பர் ஆகி அந்த உறுப்பினர் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. மெயினாக ரெனிவல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஏஜ் வரும்போது ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், ஒருவேளை நீங்கள் இறந்துட்டாலோ இல்லை விபத்துனாலோ என்னென்ன அமௌண்ட் கிடைக்கும், எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது, யார் யாருக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் கட்டுமானத்துறை, உடல் உழைப்பு துறைன்னு 15 வகையான தொழில்கள் நல வாரியம் இருக்குது. 53 வகையான தொழில்கள் இருக்குது. அது என்னென்ன தொழில்கள்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, மேனுவல் ஒர்க்கர்ஸ் அதாவது உடல் உழைப்பு தொழிலாளர்கள், வாஷர்மேன் சலவை தொழிலாளர்கள், ஹேர் ட்ரெஸ் அதாவது முடி திருத்துறவங்க, தமிழ்நாடு தையல் டைலர்ஸு, தமிழ்நாடு கைவினை தொழிலாளர் ஹேண்ட்கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க, அடுத்தது பனைமர தொழில் செய்கிறவங்க, அடுத்தது ஹேண்ட்லூம் கைத்தறி, காலனி அதாவது ஸ்லிப்பர் தைக்கிறவங்க, அவங்க தோல் பதனிடுறவங்க இதில் வருவாங்க. பெயிண்டர்ஸ் ஓவியம் வரைகிறவங்க, தமிழ்நாடு பொற்கொள்ளர்கள் அவங்கெல்லாம் இதில் வருவாங்க. தமிழ்நாடு மண்பாண்டம் செய்கிறவங்க, வீட்டு பணியாளர் வீட்டு வேலை செய்கிறவங்க, அடுத்தது கைத்தறி நெசவாளர்கள் இதில் வருவாங்க. பாதையோர கடைகள் வச்சுருக்காங்களே வணிகர்கள், அவங்களும் இதில் வருவாங்க. தமிழ்நாடு சமையல் பண்ணுறவங்க, அப்புறம் டிரைவர்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ஸ் அதாவது ஓட்டுநரும் தொழிலாளர் நல வாரியத்துக்கு கீழே வருவாங்க. அப்புறம் ஃபயர் அண்ட் மேட்ச் அதாவது தீப்பெட்டி தொழிலாளர்கள்லாம் இதில் வருவாங்க. இப்படி நீங்கள் எந்த துறை கீழே வரீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை தகுதின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும், 18 வயதுலேருந்து 60 வயது வரையும் இருக்கணும். 60 வயதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம். அரசில் எந்த ஒரு உதவியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பெற்றிருக்க கூடாது. சரிங்களா? இதுதான் இதோட தகுதி. டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ஐடினா உங்கள் ஃபோட்டோ வச்ச எந்த ஒரு ப்ரூஃபும் செல்லுபடியாகும். 2 டாக்குமெண்ட் வேணும். ஒன்று ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டோட ஒரு டீட்டெயில் கொடுக்கணும். தொழிலாளரோட தகுதி சான்று யார்கிட்ட வாங்கணும், நீங்கள் இந்த தொழில் தான் செய்கிறீங்க அப்படின்னு தகுதி சான்று வாங்கணும். யார்கிட்டனா, ஒன்று நீங்கள் சங்கம் வச்சுருப்பீங்களா, சங்கத்தோட உறுப்பினர்கிட்ட வாங்கலாம். இல்லைன்னா விஏஓ தாசில்தார் இருக்குல்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்கலாம். ஒரு ஃபோன் நம்பரும் ஃபோட்டோவும் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? பெர்மனன்ட் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போங்க. இது ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா நீங்கள் நியர்பை நெட் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இது நியூவாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மு. இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பேர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஒட்டணும், நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு நம்பரும் கிடைக்கும். இல்லை என்னென்ன உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசு கொடுக்குற எல்லா நல உதவியும் உங்களுக்கு ஈஸியாக இது வரையாக கிடைச்சிரும். கல்வி உதவித்தொகை கிடைக்கும், திருமண உதவித்தொகை கிடைக்கும், வீடு கட்ட உதவித்தொகை கிடைக்கும், 60 வயசானவனே பென்ஷன் கிடைக்கும். இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈமச்சடங்குக்கு செலவுக்கு காசு கொடுப்பாங்க. விபத்தில் இறந்தீங்கன்னா மருத்துவ உதவியும் உங்களுக்கு கிடைக்கும்.
சரிங்களா? அது டீட்டெயிலாக என்னென்ன அமௌண்ட்டு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து திருமண உதவி அப்படின்னா 2 முறை இதை வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்கள் பசங்களோட கல்யாணம், ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேர்களோட கல்யாணத்தோடப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆணாக இருந்தால் 3000 ரூபாய், பெண்ணாக இருந்தால் 5000 ரூபாய். இதே மகப்பேறு, உங்கள் ஒய்ஃப்க்கு மகப்பேறுனா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 குழந்தைங்களுக்கு 6000 ரூபாய் வாங்கிக்கலாம். ஒருவேளை கருக்கலைப்போ கதை சிதைவோ ஏற்பட்டால் 3000 ரூபாய் வாங்கலாம். கல்வி உதவித்தொகை, கல்வி வந்து பெண் குழந்தையாக இருந்தால் 10th படிக்கும்போது 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 11th படிக்கும்போது 1000 ரூபாய், 12th படிக்கும்போது 1500 1500 ரூபாய் கொடுப்பாங்க. அதே அவங்க தேர்ச்சி பெற்றாங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 10th 1000 ரூபாய், 12th 1500 ரூபாய். அவங்க டிகிரி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா 1500 ரூபாய் கொடுப்பாங்க. இதே ஹாஸ்டலில் தங்கினா 1750 ரூபா. பட்ட மேற்படிப்பு படித்தாங்கன்னா 4000 ரூபாய், விடுதியில் தங்க 5000 ரூபாய் கொடுப்பாங்க. இது வந்து கல்விக்கான உதவித்தொகை. அடுத்தது அவங்க தொழிற்கல்வி படித்தாங்க அப்படின்னா இதுவோ சட்டமோ பொறியியலோ மருத்துவமோ கால்நடை இது மாதிரி படித்தாங்கன்னா தொழில்நுட்ப படிப்புக்கு வந்து 4000 ரூபாய், ஹாஸ்டலில் தங்கினா 6000 ரூபாய். தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்புனா 6000 ரூபாய், ஹாஸ்டலில் தங்கினா அவங்களுக்கு 8000 ரூபாய். இதே ஐடி படித்தாங்கன்னா 1000 ரூபாய், பாலிடெக்னிக் ஐடிக்கு விடுதியில் அதாவது ஹாஸ்டலில் தங்கினா 1200 ரூபாய் கொடுப்பாங்க. இது வந்து தொழில்நுட்ப பட்ட படிப்புக்கு. இதுவே உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் ஆகி கண்ணாடி போடுற மாதிரி இருந்தால் 500 ரூபாய் கொடுப்பாங்க. ஓய்வூதியம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. முடக்க ஊதியம்ன்றது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் நடக்க முடியல, எதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுக்கு வாங்குறதுக்கு 60 வயது ஆகணும்னு அவசியம் இல்லை. குடும்ப ஊதியம் அப்படின்றது நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்கள் மனைவிக்கு 500 ரூபாய் ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. அதாவது அதில் பாதி 1000 ரூபாயில் பாதி உங்கள் மனைவிக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் விபத்தில் இறந்துட்டா 1 லட்சம் கிடைக்கும். பணியில் விபத்தில் இறந்துட்டிங்கன்னா 5 லட்சம் கிடைக்கும். சரிங்களா? விபத்து ஊனம் ஏற்பட்டுடுச்சு, ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டுடுச்சுன்னா 1 லட்சம் கொடுப்பாங்க. இதுதான் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், திருமண தொகையும் வாங்கியிருக்கேன், கல்வி உதவித்தொகையும் வாங்கியிருக்கேன். நீங்கள் 60 வயது வரை அடைகிற வரையும் ரெனிவல் பண்ணணும். ரெனிவல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ரெனிவல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். மறக்காமல் போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.